பேச்சு திறமைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. இப்ப யாரு பர்சனலா பேசிக்கிட்டே இருக்கும்போது பொசுக்குன்னு அர்ச்சனா, அதாவது போன சீசன் 7வது சீசன்ல ஜெயிச்ச அருணுடைய காதலி அர்ச்சனாவை பத்தி பேசிட்டாரு முத்து. இதனால பயங்கரமா அஃபண்ட் ஆகி முத்துவை வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு போயிட்டாரு அருண். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு உதவாது முத்து அப்படின்னு சொல்லும்பொழுது முத்து உடனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன சீசன் அப்படி தான்ப்பா ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போன சீசன் அர்ச்சனா தான் ஜெயிச்சாங்கன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அருணுடைய காதலியும் அவங்க தான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனால் கடுப்பாயிட்டாரு நம்மளுடைய அருண். உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, பாத்தியா முத்து, இப்போ யார் வந்துட்டு பர்சனல் விஷயத்தை பற்றி இழுத்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த இடத்துல முத்து பண்ணது எனக்குமே காண்டதாக ஆயிடுச்சு. அருணை வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. போன சீசனில் வந்துட்டு மக்களால் வின் பண்ணப்பட்டவங்களை வந்துட்டு போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது. தென் ஓகே ஃபைன். அதனால் வந்துட்டு அருண் பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டு, நான் ஒன்று சொல்லிட்டுமா முத்து, உனக்கெல்லாம் வாய் இல்லைனா ஒன்றுமே இல்லை, நீ ஜஸ்ட்டு பேசுகிறவன் மட்டும்தான், மற்றபடி உனக்கு எந்த டேலண்ட்டும் கிடையாது, வெறும் பாபா பாபா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இதில் வந்துட்டு முத்துவும் லைட்டாக அருணும் கலாச்சாரமாக தான் இருந்துச்சு, அருணும் லைட்டாக முத்துவ கலாச்சாரமாக தான் இருந்துச்சு. பட் இந்த கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு சரி தவறு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே சொல்ல தேவையில்லை. பட் ஓகே இந்த ப்ரோமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு முத்துக்கிட்ட யாரும் நேரடியாலாம் பேச மாட்டாங்க. ஏன் விஷாலை கூட பார்த்தீங்கன்னா பயந்து தான் பேசிட்டு ஓட்டுருவார். அது மட்டும் இல்லை, மறைமுகமாக முத்துவை பற்றி நிறைய பேசவும் நேரடியாக முத்துக்கு முன்னாடி எதுவுமே பேசுனதே கிடையாது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அருண் கொஞ்சம் ஓப்பனாக நேரடியாக பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது தப்பாக பேசினாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசுறாருல, அது வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. whatever it is, நாளுக்கு நாள் சண்டைகள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.